வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க இந்த கசப்பு மருந்து அவசியம் தேவை. இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப நல்லவரா? எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கும் வள்ளல் நீங்களா? அப்படியென்றால் உங்களுக்கு ஒரு கசப்பான உண்மை காத்திருக்கிறது. நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் போல பயன்படுத்தப்பட்டு காரியம் முடிந்ததும் குப்பையில் வீசப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எட்டி பார்க்காதவர்கள் அவர்களுக்கு ஒரு உதவி என்றால் மட்டும் அண்ணா தம்பி என்று உங்கள் பின்னால் வரிசையில் நிற்பார்கள். உங்களை ஒரு மனிதனாக மதிக்காமல் வெறும் பயன்படுத்தப்படும் பொருளாக நினைக்கும் இந்த சமூகம் உங்களை ஒருபோதும் வாழவிடாது. நீங்கள் காட்டும் அதிகப்படியான அன்புதான் உங்களை இன்று நடுத்தெருவில் நிறுத்தியிருக்கிறது. இத்தனை காலமும் நீங்கள் பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடமாக மாறப்போகிறது. உங்கள் பலவீனத்தை உங்கள் பலமாக மாற்ற ஒரு வாய்ப்பு இப்போது கிடைத்துள்ளது. உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து மூச்சு திணறி நிற்க வேண்டும். அதற்குத்தான் புத்தரின் அமைதியும் சாணக்கியரின் தந்திரமும் கலந்த இந்த 10 ரகசிய விதிகளை நான் தொகுத்துள்ளேன். இந்த விதிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஆயுதங்கள். இதுவரை நீங்கள் இருந்த பழைய ஆள் இனி இறந்துவிட்டான் என்று இன்று ஒரு சபதம் எடுங்கள். நீங்கள் ஒரு கருவேப்பிலை அல்ல, கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு என்பதை உலகுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வீடியோவின் இறுதியில் உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து நடுங்குவார்கள். உங்களை அவமதித்தவர்கள் உங்கள் நிழலை தொடக்கூட தகுதியில்லாதவர்களாக மாறுவார்கள். உங்கள் பயணத்தில் என்னோடு இணைந்து வர நீங்கள் தயாரா? இந்த புதிய மாற்றமும் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றப்போகும் இந்த ரகசியங்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை ஒரு லைக் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் என்னை போன்ற படைப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். இனி கதறுவதை நிறுத்திவிட்டு சிங்கமாக கர்ஜிக்க தயாராகுங்கள். இதோ உங்களுக்கான அந்த 10 ரகசிய விதிகள். ரகசியம் 1. தெளிவான இலக்கு, கிளியர் விஷன். வெற்றி என்பது ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வல்ல, அது மிகச்சரியான திட்டமிடலின் அறுவடை. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எதை அடையப் போகிறான் என்பதில் துளியும் குழப்பம் இருக்கக்கூடாது என்பதுதான் பிரபஞ்ச விதி. உளவியல் ரீதியாக பார்த்தால் நம் மூளைக்கு ஒரு தெளிவான இலக்கை கொடுக்கும்போது அது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் RAS என்னும் பகுதியை தூண்டுகிறது. இது உங்களை சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான தகவல்களிலிருந்து உங்கள் இலக்குக்கு தேவையான வாய்ப்புகளை மட்டும் வடிகட்டி உங்கள் கண்ணுக்கு காட்டும் ஒரு தேடுபொறி போல செயல்படும். ஒரு செயலை தொடங்கும் முன் அதன் இறுதி முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்ற தெளிவு ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்திற்கு போடப்படும் நீல நிற வரைபடம், ப்ளூ பிரிண்ட் போன்றது. வரைபடம் இல்லாமல் செங்கற்களை அடுக்கும் ஒரு மேஸ்திரி எப்படி ஒரு அழகான வீட்டை கட்ட முடியாதோ அதே போல இலக்கு இல்லாத உழைப்பும் காலப்போக்கில் சிதைந்துவிடும். உங்களுடைய இலக்கு என்பது மற்றவர்களின் ஆசைக்காகவோ அல்லது சமூகத்தின் அழுத்தத்திற்காகவோ இருக்கக்கூடாது. அது உங்கள் ஆழ்மனதின் அதிர்வுகளோடு இணைந்திருக்க வேண்டும். உளவியலில் கோல் செட்டிங் தியரி படி இலக்குகள் எவ்வளவு துல்லியமாக ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக உங்கள் செயல்திறன் கூடும். நான் முன்னேற வேண்டும் என்று மொட்டையாக சொல்வது உங்கள் மூளையை சோம்பேறியாக்கும். ஆனால் அடுத்த 12 மாதங்களில் இந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் நான் ஒரு நிபுணனாக மாறுவேன் என்று சொல்லும்போது உங்கள் நரம்பு மண்டலம் சுறுசுறுப்பாகும். இந்த தெளிவு உங்களுக்குள் இருக்கும் டெசிஷன் ஃபெட்டிக் எனப்படும் தேவையற்ற முடிவெடுப்பதில் ஏற்படும் சோர்வை தவிர்க்கும். குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது உங்கள் ஆற்றல் ஒரு உடைந்த குழாயிலிருந்து வெளியேறும் நீர் போல சிதறி போகும். ஆனால் தெளிவான இலக்கு இருக்கும்போது அது ஒரு லேசர் கதிர் போல ஒரு புள்ளியில் குவியும். ஒரு செயலின் இறுதி முடிவை முன்கூட்டியே மிக தெளிவாக கற்பனை செய்து பார்க்கும் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் நுட்பம் உங்கள் தன்னம்பிக்கையை அசுர வேகத்தில் அதிகரிக்கும். நீங்கள் அந்த இலக்கை அடைந்து விட்டதாக உங்கள் மூளை நம்ப ஆரம்பிக்கும் போது அதை நோக்கிய உந்துதல், டோபமைன் ட்ரிகர் தானாகவே பிறக்கும். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் ஏன் இதை செய்கிறேன் மற்றும் இதனால் என் அடையாளம் எப்படி மாறும் என்ற ஆழமான கேள்விகளுக்கு உங்களிடம் பதில் இருக்க வேண்டும். இந்த தெளிவு இல்லாதவர்கள் பாதியிலேயே சோர்வடைந்து பின்வாங்கி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தாங்கள் எதற்காக போராடுகிறோம் என்ற காரணமே மறந்துவிடும். ஆனால் இறுதி முடிவை இதயத்தில் சுமப்பவர்கள் பாதையில் வரும் கற்களையும் முட்களையும் படிக்கட்டுகளாக மாற்றுவார்கள். உங்கள் இலக்கு உங்கள் கண்களுக்கு திரையில் தெரிவது போல துல்லியமாக தெரியவில்லை என்றால் உங்கள் கால்கள் ஓட மறுக்கும். உளவியல் ரீதியாக தெளிவான இலக்கு என்பது உங்கள் பயத்தை குறைத்து உங்கள் துணிச்சலை தூண்டுகிறது. எங்கு செல்ல வேண்டும் என்று தெரிந்த மாலுமிக்கு கடல் அலைகள் ஒரு தடையாக தெரிவதில்லை, மாறாக அவை பயணத்தின் ஒரு பகுதியாகவே தெரியும். குழப்பம் என்பது இருட்டு, தெளிவு என்பது வெளிச்சம். இருட்டில் இருப்பவன் தடுமாறுகிறான்,
வெளிச்சத்தில் இருப்பவன் விரைவாக நடக்கிறான். எனவே இன்று ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் வெற்றி கோப்பை உங்கள் கையில் இருக்கும்போது அதன் குளிர்ச்சி எப்படி இருக்கும் என்று உணர்ந்து பாருங்கள். உங்கள் காதுகளில் விழும் பாராட்டு சத்தங்களை இப்போதே கேட்டு பாருங்கள். அந்த சித்திரமே உங்களை சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும் முதல் மந்திரம். குழப்பத்தை தூக்கி எறியுங்கள், தெளிவை தழுவுங்கள், உலகத்தை வெல்லுங்கள். ரகசியம் 2. இடைவிடாத முயற்சி, கன்சிஸ்டன்சி. வெற்றியை நிலைநிறுத்தும் ரகசியம். வெற்றி என்பது ஒரு மின்னல் வெட்டு போன்றதல்ல. அது ஒரு மெழுகுவர்த்தி போல தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தவம். பலரும் தொடக்கத்தில் காட்டும் வேகம் இடையில் காணாமல் போய்விடுவதற்கு காரணம் அவர்கள் தீவிரத்தை, இன்டென்சிட்டியை நம்புகிறார்களே தவிர தொடர்ச்சியை, கன்சிஸ்டன்சியை நம்புவதில்லை. உளவியல் ரீதியாக ஒரு செயலை தொடர்ந்து செய்யும்போது நம் மூளையில் நியூரோபிளாஸ்டிசிட்டி எனப்படும் மாற்றம் நிகழ்கிறது. அதாவது அந்த செயல் உங்கள் நரம்பு மண்டலத்திலேயே ஒரு பாதையமாக, நியூரல் பாத்தாக மாறிவிடுகிறது. இதனால் தொடக்கத்தில் கடினமாக தெரிந்த ஒரு விஷயம் சில நாட்களில் உங்கள் மூளைக்கு சுமையாக தெரியாமல் இயல்பான ஒரு பழக்கமாக, ஹேபிட் லூப்பாக மாறிவிடும். ஒரு சிறிய கல்லை ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி உடைப்பது அதன் பலத்தால் அல்ல, அதன் இடைவிடாத வீழ்ச்சியால் மட்டுமே. அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் செய்யும் ஒரு பெரிய சாதனை என்பது நீங்கள் தினமும் செய்த 1000 சின்னஞ்சிறு செயல்களின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்புதான். உளவியலில் த பவர் ஆஃப் டைனி கெயின்ஸ் என்று ஒரு தத்துவம் உண்டு. தினமும் நீங்கள் செய்யும் வேலையில் வெறும் 1% மட்டும் முன்னேற்றம் காட்டினால் 1 வருடத்தின் முடிவில் நீங்கள் 37 மடங்கு அதிக திறமைசாலியாக மாறியிருப்பீர்கள். ஆனால் இந்த தொடர்ச்சிக்கு மிகப்பெரிய எதிரி சோர்வு மற்றும் முடிவுகள் உடனே கிடைக்கவில்லை என்ற விரக்திதான். நம் மூளை எப்போதும் உடனடி இன்பத்தை, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை தேடும். ஒரு நாள் ஜிம் சென்றால் அடுத்த நாளே 6 பேக் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கும். ஆனால் உண்மையான வெற்றி என்பது அந்த எதிர்பார்ப்பை தாண்டி பலன் கிடைக்காத நாட்களிலும் சோர்வின்றி உழைப்பதில்தான் இருக்கிறது. இதை உளவியலில் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் என்பார்கள். அதாவது எதிர்கால பெரிய லாபத்திற்காக நிகழ்கால சோம்பலை தியாகம் செய்வது. இந்த திறன் யாரிடம் இருக்கிறதோ அவர்களே உலகை ஆள்கிறார்கள். தினமும் காலையில் எழும்போது இன்று நான் உலகத்தையே மாற்றப் போகிறேன் என்று நினைக்காமல், இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறிய வேலையை சரியாக செய்து முடிப்பேன் என்று மட்டும் முடிவெடுங்கள். உங்கள் மனதிற்கு பெரிய இலக்குகளை காட்டினால் அது பயந்துவிடும். ஆனால் சிறிய வேலைகளை காட்டினால் அது துணிச்சலோடு செயல்படும். இதுதான் காக்னிட்டிவ் ஈஸ் எனப்படும் மனநிலை. நீங்கள் ஒரு விதையை மண்ணில் விதைத்துவிட்டு அடுத்த நாளே அதை தோண்டி பார்த்தால் செடி வராது. அது இருட்டுக்குள் மௌனமாக வளர நீங்கள் அனுமதித்தாக வேண்டும். அதுபோலதான் உங்கள் உழைப்பும். வெளியுலகிற்கு தெரியாத உங்கள் மௌன உழைப்புதான் ஒரு நாள் பிரம்மாண்டமான வெற்றியாக உருவெடுக்கும். உங்களை தடுத்து நிறுத்த பல காரணங்கள் வரும். உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், மன அழுத்தம் ஏற்படலாம், அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை கேலி செய்யலாம். ஆனால் அந்த எல்லா தடைகளையும் மீறி இன்று ஒரு படி என்று நீங்கள் எடுத்து வைக்கும் அந்த நடைதான் உங்களை ஒரு வெற்றியாளனாக, வின்னராக மாற்றுகிறது. வெற்றி என்பது ஒரு அதிர்ஷ்டம் அல்ல, அது ஒரு பழக்கம். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டுமானால் நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் தொடர் உழைப்பு அவர்களுக்கு பதில் சொல்லும். இடைவிடாத முயற்சியை கைவிடாதீர்கள். நீங்கள் சோர்வடையும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் இலக்கை நினைத்து பாருங்கள். ஒரு நாள் இந்த உலகம் உங்களை பார்த்து வியக்கும். அன்று நீங்கள் சொல்லும் கதை பலருக்கு பாடமாக இருக்கும். இன்று தொடங்குங்கள், தினமும் தொடருங்கள், சிகரத்தை தொடுங்கள். ரகசியம் 3. நேரத்தின் மதிப்பு, டைம் மேனேஜ்மெண்ட். நேரம் என்பது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதி அல்ல, அது தீர்ந்து கொண்டிருக்கும் ஒரு மெழுகுவர்த்தி. உலகிலேயே ஈடு செய்ய முடியாத ஒரே இழப்பு காலம் மட்டும்தான். உளவியல் ரீதியாக பார்த்தால் மனித மூளைக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்ற ஒரு மாயை, இல்யூஷன் ஆஃப் டைம் எப்போதும் உண்டு. இதனால்தான் நாம் முக்கியமான வேலைகளை தள்ளி போடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், கடந்து போன ஒவ்வொரு நொடியும் உங்கள் ஆயுள் புத்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்ட ஒரு பக்கம். அது மீண்டும் ஒருபோதும் ஒட்டப்படாது. வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இயற்கை கொடுத்த ஒரே சமமான சொத்து 24 மணி நேரம் மட்டும்தான். ஆனால் ஒரு வெற்றியாளன் அந்த நேரத்தை முதலீடு, இன்வெஸ்ட் செய்கிறான். தோல்வியாளன் அதை செலவு, ஸ்பெண்ட் செய்கிறான். உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் அந்த தேவையற்ற பொழுதுபோக்குகள் மற்றும் சமூக வலைதளங்கள் உங்கள் நேரத்தை மட்டும் திருடுவதில்லை, அவை உங்கள் எதிர்காலத்தையே கொள்ளையடிக்கின்றன. இதை உளவியலில் அட்டென்ஷன் எக்கானமி என்பார்கள்.
அதாவது உங்கள் கவனத்தை மற்றவர்கள் லாபமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை சுற்றியிருக்கும் கவனச்சிதறல்களை தவிர்ப்பது என்பது வெறும் ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு தற்காப்பு கலை. இன்று நீங்கள் 1 மணி நேரம் சும்மா உட்கார்ந்து மொபைல் பார்ப்பது உங்களுக்கு இன்பமாக தெரியலாம். ஆனால் அந்த 1 மணி நேரம் உங்கள் இலக்கை அடைய வேண்டிய பயணத்தில் உங்களை பல மைல்கள் பின்னுக்கு தள்ளிவிடுகிறது. உங்கள் மூளையில் ஜைகார்னிக் எஃபெக்ட் எனப்படும் ஒரு தத்துவம் உண்டு. அதாவது முடிக்கப்படாத வேலைகள் உங்கள் மனதை அரித்துக் கொண்டே இருக்கும். நேரத்தை முறையாக திட்டமிடாத போது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் மற்றும் பதற்றம் தானாகவே உண்டாகும். நேர மேலாண்மை என்பது கடிகாரத்தை பார்ப்பது அல்ல, அது உங்கள் வாழ்க்கையை செதுக்குவது. ஒரு வேலையை செய்ய தொடங்கும் முன், இந்த செயல் என் முன்னேற்றத்திற்கு உதவுமா என்ற கேள்வியை கேளுங்கள். பதில் இல்லை என்றால் தயக்கமின்றி அந்த செயலை தூக்கி எறியுங்கள். இல்லை என்று சொல்ல பழகுவதுதான் நேர மேலாண்மையின் முதல் பாடம். உங்கள் நேரத்தை மற்றவர்கள் திருட அனுமதிக்காதீர்கள். இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக யாருக்காவது உங்கள் நேரத்தை வாரி வழங்கினால் அவர்கள் உங்களை ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள். நேரத்தின் மதிப்பை புரிந்தவனுக்குத்தான் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். காலையில் எழுந்தவுடன் அன்று முடிக்க வேண்டிய 3 முக்கியமான வேலைகளை மட்டும் குறித்து வையுங்கள். இதை உளவியலில் ஈட் தட் ஃப்ராக் தத்துவம் என்பார்கள். அதாவது கடினமான வேலையை முதலிலேயே முடித்து விடுவது. அப்படி செய்யும்போது அந்த நாள் முழுவதும் உங்களுக்குள் ஒரு வெற்றி உணர்வு, டோபமின் ரஷ் இருக்கும். 1 நிமிடம் கூட வீணாக்காமல் உழைப்பவன் ஒருபோதும் ஏழையாக இருக்க முடியாது. நேரம் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் அதை விளையாட்டாக பார்த்தால், நேரம் கடந்து போகும்போது அது உங்களை வைத்து விளையாடும். உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லை. உங்கள் இலக்கை நோக்கி ஓடவே உங்களுக்கு நேரம் போதாது. எனவே ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு வைரமாக பாருங்கள். முன்னேற்றத்திற்கான செயல்களில் மட்டும் நேரத்தை செலவிடுங்கள். காலம் ஒரு நாள் உங்களை சரித்திரத்தில் அமர வைக்கும். இன்று 1 நொடி கூட வீணாக்க மாட்டேன் என்று சபதமிடுங்கள். உங்கள் வெற்றியின் வேகம் இன்று முதல் ஆரம்பமாகட்டும். ரகசியம் 4. ஆழ்ந்த கவனம், டீப் ஃபோக்கஸ். ஆழ்ந்த கவனம் என்பது ஒரு சாதாரண திறமை அல்ல. அது இந்த இரைச்சல் மிகுந்த உலகில் உங்களுக்கு கிடைத்துள்ள ஒரு சூப்பர் பவர். பலரும் தாங்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதாக பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் உளவியல் ரீதியாக பார்த்தால் மல்டி டாஸ்கிங் என்பது ஒரு மிகப்பெரிய பொய். நம் மூளையால் ஒரே நேரத்தில் 2 சிக்கலான வேலைகளில் கவனம் செலுத்த முடியாது. அது உண்மையில் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மிக வேகமாக தாவுகிறது. கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங். இப்படி தாவும்போது ஒவ்வொரு முறையும் உங்கள் மூளையின் ஆற்றல் சிதறடிக்கப்படுகிறது. இதை உளவியலில் அட்டென்ஷன் ரெசிடியூ என்பார்கள். அதாவது ஒரு வேலையை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு செல்லும்போது உங்கள் கவனத்தின் ஒரு பகுதி பழைய வேலையிலேயே தங்கிவிடும். இதனால் உங்களால் எந்த ஒரு வேலையையுமே அதன் முழு திறனுடன் செய்ய முடியாது. சிதறிய கவனம் என்பது ஒரு மங்கலான விளக்கு போன்றது. ஆனால் ஆழ்ந்த கவனம் என்பது ஒரு தடிமனான இரும்பை கூட துளைக்கும் லேசர் கதிர் போன்றது. நீங்கள் எதை செய்தாலும் அதில் உங்கள் முழு ஆன்மாவையும் செலுத்துங்கள். உளவியலாளர் மிஹாலி சிச்சன்மிஹாலி இதை ஃப்ளோ ஸ்டேட் என்று அழைக்கிறார். ஒரு வேளையில் நீங்கள் முழுமையாக மூழ்கி கால நேரத்தை மறந்து உங்களை சுற்றி நடக்கும் எதையும் கவனிக்காமல் அந்த செயலோடு ஒன்றாக மாறும் நிலைதான் இது. இந்த நிலையை அடைபவர்கள் மற்றவர்களை விட 5 மடங்கு அதிக உற்பத்தி திறனுடன் செயல்படுகிறார்கள். ஆனால் இந்த ஆழ்ந்த கவனத்திற்கு இன்று மிகப்பெரிய எதிரி உங்கள் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போன் மற்றும் அதன் நோட்டிபிகேஷன்கள். ஒருமுறை உங்கள் கவனம் சிதறடிக்கப்பட்டால் மீண்டும் அதே பழைய தீவிரத்திற்கு திரும்ப உங்கள் மூளைக்கு சராசரியாக 23 நிமிடங்கள் தேவைப்படும். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு முறை நீங்கள் போனை தொடும்போதும் உங்கள் வெற்றியின் வேகத்தை 23 நிமிடங்கள் பின்னுக்கு தள்ளுகிறீர்கள். ஆழ்ந்த கவனம் என்பது ஒரு தவம். அந்த தவம் கலைக்கப்படும் போது உங்கள் உழைப்பின் தரம் குறைகிறது. கையில் எடுத்த ஒரு வேலையை முடிக்கும் வரை உலகத்தையே மறந்துவிடுங்கள். உங்கள் ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை பதிய வையுங்கள். தரம் என்பது எப்போதும் கவனத்திலிருந்து பிறக்கிறது. நீங்கள் அரைகுறையாக செய்யும் 10 வேலைகளை விட முழு கவனத்துடன் செய்து முடிக்கும் ஒரு வேலை உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். இதை உளவியலில் பாரெட்டோ பிரின்சிபிள், அதாவது 80-20 விதி என்பார்கள். அதாவது உங்கள் 20% ஆழ்ந்த கவனத்திலான உழைப்புதான் உங்களுக்கு 80% வெற்றியை தரும். கவனம் சிதறாமல் ஒரு வேலையை செய்யும்போது உங்கள் மூளையில் மயலின் எனும் புரதம் சுரந்து அந்த வேலையை செய்யும் நரம்பு பாதைகளை வலுவாக்குகிறது. இது உங்களை அந்த துறையில் ஒரு மேதையாக மாற்றும்.
உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் வீழ்ச்சியை பார்க்க காத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையில் காட்டும் இந்த அசுரத்தனமான கவனம் அவர்களை மிரளச் செய்யும். வேலை நேரத்தில் வேறெந்த சிந்தனையும் வேண்டாம். அந்த நொடி, அந்த செயல், நீங்கள், இவை மட்டுமே இருக்க வேண்டும். கூர்மையான கவனத்துடன் செயல்படுங்கள். உங்கள் உழைப்பு பேசும் சத்தம் ஊரெங்கும் கேட்கட்டும். இன்று முதல் மல்டி டாஸ்கிங் என்ற மாயையை விட்டுவிடுங்கள். சிங்கிள் டாஸ்கிங் மற்றும் டீப் ஃபோக்கஸ் மூலம் சிகரத்தை தொடுங்கள். ரகசியம் 5. தொடர் கற்றல், கண்டினியூவஸ் லேர்னிங். உலகம் இன்று ஒரு ராக்கெட் வேகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் மட்டுமே ஒரே இடத்தில் நிற்க முடியும். மற்றவர்கள் பின்னுக்கு தள்ளப்படுவார்கள். உளவியல் ரீதியாக ஒரு மனிதன் கற்றலை நிறுத்தும்போது அவனது மூளையின் நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது புதிய நரம்பு பாதைகளை உருவாக்கும் திறன் குறையத் தொடங்குகிறது. இது உங்களை ஒரு தேக்க நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்கும்போது உங்கள் மூளை எப்போதும் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இதை உளவியலில் growth mindset என்பார்கள். அதாவது அறிவு என்பது நிலையானது அல்ல, அது பயிற்சியால் வளரக்கூடியது என்ற நம்பிக்கை. உங்கள் துறையில் நீங்கள் நேற்று தெரிந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு இன்று ஜெயிக்க முடியாது. நேற்றைய தொழில்நுட்பம் இன்றைய குப்பை. எனவே உங்களை புதுப்பித்துக் கொள்வது என்பது ஒரு விருப்பம் அல்ல, அது ஒரு கட்டாயம். எவன் ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறானோ அன்றே அவனது வீழ்ச்சி ஆரம்பமாக விடுகிறது. ஆனால் நான் இன்னும் ஒரு மாணவன் என்று நினைப்பவன் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறான். உளவியலில் டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் என்று ஒரு தத்துவம் உண்டு. குறைவாக தெரிந்தவர்கள் தங்களை மேதைகளாக நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் உண்மையான அறிவாளிகள் தங்களுக்கு இன்னும் நிறைய தெரியவில்லை என்பதை உணர்ந்து எப்போதும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் கற்கும் ஒவ்வொரு புதிய விஷயமும் உங்கள் மூளையில் ஒரு புதிய ஆயுதமாக சேமிக்கப்படுகிறது. இக்கட்டான சூழலில் முடிவெடுக்க தடுமாறும் போது நீங்கள் கற்ற இந்த அறிவுதான் உங்களுக்கு ஒரு டார்ச் லைட் போல பாறையை காட்டும். இன்று தகவல் என்பது கடல் போல கிடைக்கிறது. ஆனால் அதை ஞானமாக, விஸ்டமாக மாற்றுவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணாக்குவதை விட உங்கள் துறை சார்ந்த புத்தகங்கள், பாட்காஸ்ட்கள் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனைகளை கேட்பது உங்களை ஒரு வெற்றியாளராக தக்க வைக்கும். அறிவு என்பது ஒரு வங்கி சேமிப்பு போன்றது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக முதலீடு செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வட்டியுடன் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். தொடர் கற்றல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் தற்காப்பை, சைக்கலாஜிக்கல் செக்யூரிட்டியை வழங்குகிறது. உலகம் மாறினாலும் பொருளாதாரம் வீழ்ந்தாலும் உங்களிடம் இருக்கும் அறிவை யாராலும் திருட முடியாது. அறிவுள்ளவன் எங்கே சென்றாலும் பிழைத்துக் கொள்வான் என்பது வெறும் பழமொழி அல்ல, அதுதான் நிதர்சனம். உங்கள் துறையில் உங்களை புதுப்பித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு பின்னால் வருபவர்கள் உங்களை முந்திச் சென்று விடுவார்கள். போட்டி என்பது மற்றவர்களோடு அல்ல, நேற்றைய உங்களோடுதான். நேற்றை விட இன்று நான் ஒரு புதிய விஷயத்தை கற்றேனா என்ற கேள்விதான் உங்களை ஒரு மேதையாக மாற்றும். கற்றல் என்பது பள்ளியோடும் கல்லூரியோடும் முடிந்துவிடும் ஒன்றல்ல, அது சுடுகாடு வரை தொடர வேண்டிய ஒரு பயணம். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்களை முட்டாள் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உங்கள் அறிவின் வளர்ச்சி அவர்களை வாயடைக்கச் செய்யும். எப்போதும் ஒரு தேடல் இருக்கட்டும். தேடுபவனுக்கு தான் இந்த உலகம் திறக்கும். உங்கள் மூளையை பட்டை தீட்டிக் கொண்டே இருங்கள். கூர்மையான அறிவுதான் கோட்டைகளை தகர்க்கும். இன்று ஒரு புதிய விஷயத்தை கற்கத் தொடங்குங்கள். உங்கள் வெற்றியின் அடுத்த கட்டம் அங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. ரகசியம் 6. தோல்வியை கையாளுதல், ரெசிலியன்ஸ். தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, அது உங்கள் கதையின் ஒரு திருப்புமுனை மட்டுமே. பலரும் ஒரு முறை தோற்றவுடன் உலகமே முடிந்துவிட்டதாக கருதி முடங்கி போகிறார்கள். ஆனால் உளவியல் ரீதியாக பார்த்தால் தோல்வி என்பது உங்கள் மூளைக்கு கிடைக்கும் ஒரு தரவு, டேட்டா. அந்த தரவு நீங்கள் எந்த பாதையில் செல்லக்கூடாது என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறது. உளவியலில் growth mindset எனப்படும் தத்துவம் தோல்வியை ஒரு சவாலாக பார்க்கச் சொல்கிறது. நீங்கள் ஒரு முறை தோக்கும்போது உங்கள் மூளையில் புதிய நரம்பு பாதைகள், நியூரல் பாத்வேஸ் உருவாகின்றன. இது உங்கள் மன உறுதி அல்லது ரெசிலியன்ஸ் எனப்படும் மீண்டு வரும் திறனை அதிகரிக்கிறது. ஒரு ரப்பர் பந்தை எவ்வளவு வேகமாக தரையில் வீசுகிறீர்களோ அவ்வளவு வேகமாக அது மேலே எழும்பும். அதே போலதான் நீங்களும். வீழ்ந்த வேகத்தை விட எழுந்திருப்பும் வேகம் அதிகமாக இருக்க வேண்டும். தோல்வி என்பது உங்கள் தகுதியை நிர்ணயிப்பதில்லை, மாறாக அந்த தோல்வியை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் தரத்தை உலகுக்கு காட்டுகிறது. உளவியலில் காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் என்ற ஒரு நுட்பம் உண்டு.
நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக வெற்றி பெறுவதற்கான ஒரு தவறான வழியை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்ல பழகுங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 முறை தோல்வியடைந்த போது இதையேதான் சொன்னார். தோல்விகள் உங்களை தடுத்து நிறுத்த வரும் மதில் சுவர்கள் அல்ல, அவை நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த இலக்கை விரும்புகிறீர்கள் என்பதை சோதிக்க வரும் பரீட்சைகள். தோல்வியை கண்டு பயப்படுபவன் ஒருபோதும் பெரிய சாதனைகளை செய்ய முடியாது. ஏனெனில் மிகப்பெரிய வெற்றிகள் அனைத்தும் மிகப்பெரிய தோல்விகளின் இடிபாடுகளிலிருந்துதான் கட்டப்பட்டுள்ளன. சறுக்கல்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு மட்டமான கதை போன்றது. சுவாரஸ்யமான கதைகளில் நாயகன் பல முறை வீழ்ந்துதான் இறுதியாக வெற்றி பெறுவான். உங்கள் வாழ்க்கையிலும் இப்போது நீங்கள் சந்திக்கும் தோல்வி உங்கள் கிளைமேக்ஸ் வெற்றிக்கான ஒரு பில்டப் மட்டுமே. தோல்வி அடையும் போது ஏற்படும் வலி நிஜமானது. ஆனால் அந்த வலியை வேதனையாக மாற்றுவதும் அல்லது பாடமாக மாற்றுவதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. இதை உளவியலில் ஸ்ட்ரெஸ் இனாக்குலேஷன் என்பார்கள். அதாவது சிறிய தோல்விகள் உங்களை ஒரு பெரிய போராட்டத்திற்கு தயார் செய்கின்றன. ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு மௌனமான அனுபவத்தை, டாசிட் நாலேஜ் வழங்குகிறது. அந்த அனுபவம் எந்த புத்தகத்திலும் கிடைக்காது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்கள் வீழ்ச்சியை பார்த்து சிரிக்கலாம். அந்த சிரிப்பு சத்தம் உங்கள் காதுகளில் விழும்போது அது உங்களை எரிக்காமல் உங்களுக்குள் ஒரு நெருப்பை உருவாக்கட்டும். இவன் அவ்வளவுதான் என்று ஊர் உலகம் உங்களை பார்த்து கை நீட்டி சொல்லும்போது இனிதான் என் ஆட்டம் ஆரம்பம் என்று நெஞ்சை நிமிர்த்தி நில்லுங்கள். தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் பக்குவம் இருப்பவனுக்கு தோல்வி என்பது ஒரு இலவச பயிற்சி, ஃப்ரீ கோச்சிங். அதே தவற்றை மீண்டும் செய்யாமல் இருப்பதே அறிவாளிக்கு அழகு. விழுந்த இடத்திலேயே கிடந்து அழுவது கோழைத்தனம். அந்த இடத்தில் இருக்கும் மண்ணை தட்டிவிட்டு ஏன் விழுந்தோம் என்று ஆராய்ந்து மீண்டும் ஓட ஆரம்பிப்பவனே வீரன். வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் தோல்விகள் என்பவை பெட்ரோல் பங்கு போன்றது. அவை உங்கள் வேகத்தை குறைப்பது போல தெரிந்தாலும் உண்மையில் உங்கள் பயணத்தை தொடர தேவையான ஆற்றலை வழங்குகின்றன. இன்று நீங்கள் அனுபவிக்கும் அவமானம் நாளை உங்கள் வெற்றியின் பெருமையாக மாறும். கவலைப்படாதீர்கள். உங்கள் கால்கள் தடுமாறலாம், ஆனால் உங்கள் லட்சியம் தடுமாறக்கூடாது. எழுந்து நில்லுங்கள். உங்களை வீழ்த்திய அதே உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. தோல்வியை காதலியுங்கள், அது உங்களை வெற்றியாளனாக மாற்றும். ரகசியம் 7. மனக்கட்டுப்பாடு, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். மனக்கட்டுப்பாடு என்பது உங்கள் உணர்ச்சிகளை அடக்குவதல்ல, மாறாக அவற்றை சரியான திசையில் வழிநடத்துவது. உளவியல் ரீதியாக பார்த்தால் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நம் மூளையில் உள்ள அமிக்டேலா என்னும் பகுதி உடனடியாக செயல்பட்டு கோபம் அல்லது பயத்தை தூண்டுகிறது. இதை அமிக்டேலா ஹைஜாக் என்பார்கள். அதாவது உங்கள் அறிவு வேலை செய்வதற்கு முன்பே உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் மூளையை கடத்திவிடும். ஒரு வெற்றியாளன் என்பவன் இந்த உணர்ச்சி போராட்டத்தின் போது தன் அறிவை, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை மீண்டும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருபவன். கோபம், பயம் மற்றும் பதற்றம் போன்ற உணர்ச்சிகள் ஒரு காட்டு தீ போன்றது. அதை சரியாக பயன்படுத்தினால் அது உங்கள் லட்சியத்தை அடைய தேவையான ஆற்றலை தரும். தவறாக பயன்படுத்தினால் அது உங்களையே எரித்துவிடும். இக்கட்டான சூழலிலும் நெருக்கடியான நேரத்திலும் யார் ஒருவன் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கிறானோ அவனே அந்த போரை வெல்கிறான். உளவியலில் ஸ்டாயிசிசம் எனப்படும் தத்துவம் இதையேதான் வலியுறுத்துகிறது. அதாவது உனக்கு வெளியே நடக்கும் எதையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உனக்குள் நடக்கும் மாற்றங்களை உன்னால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். உங்கள் எதிரி உங்களை சினமூட்ட முயலலாம், உங்களை அவமானப்படுத்தலாம். அங்கே நீங்கள் கோபப்பட்டு கத்தினால் நீங்கள் அவனிடம் தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். மாறாக அங்கே நீங்கள் ஒரு புன்னகையோடு அமைதியாக இருந்தால் உங்கள் நிதானமே அவனை நிலைகுலையச் செய்யும். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய அதிகாரத்தின் அறிகுறி. பதற்றம் வரும்போது உங்கள் மூச்சுக்காற்றை கவனியுங்கள். ஆழ்ந்த சுவாசம் உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி தெளிவாக சிந்திக்கும் திறனை, அதாவது காக்னிட்டிவ் கிளாரிட்டியை மீட்டுத் தரும். உணர்ச்சிசார் அறிவுத்திறன் EQ என்பது வெற்றியின் 80% விழுக்காட்டை தீர்மானிக்கிறது என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர். அறிவார்ந்த திறன் IQ உங்களுக்கு ஒரு வேலையை பெற்றுத்தரலாம், ஆனால் மனக்கட்டுப்பாடு மட்டுமே உங்களை ஒரு தலைவனாக, லீடராக மாற்றும். பயம் வரும்போது அதை ஒரு எச்சரிக்கையாக பாருங்கள், தடையாக அல்ல. பதற்றம் வரும்போது அதை உங்கள் ஆர்வம், எக்ஸைட்மெண்ட் என்று மூளைக்கு மாற்றிச் சொல்லுங்கள்.
உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் செல்ஃப் அவேர்னஸ் மற்றும் அவற்றை மேலாண்மை செய்யும் செல்ஃப் ரெகுலேஷன் ஆகிய இரண்டும் உங்கள் வெற்றியின் 2 கண்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் உணர்ச்சிகளோடு விளையாட பார்க்கலாம். அவர்கள் வீசிய வலையில் விழாமல் ஒரு கழுகு போல உயரத்திலிருந்து எல்லாவற்றையும் கவனித்து செயல்படுங்கள். இன்று முதல் ஒரு சபதம் எடுங்கள். எந்த ஒரு சூழலும் என் நிம்மதியை கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உங்கள் மனதின் சாவி உங்கள் கையில் மட்டுமே இருக்கட்டும். மற்றவர்கள் உங்களை இயக்குவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். இக்கட்டான சூழலில் நீங்கள் எடுக்கும் நிதானமான ஒரு முடிவு பல ஆண்டுகால உழைப்பை வீணாகாமல் காப்பாற்றும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதீர்கள், உணர்ச்சிகளை ஆழுங்கள். இந்த உலகம் உணர்ச்சி வசப்படுபவர்களை மிதிக்கும், ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துபவர்களை மதிக்கும். அமைதிதான் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். நிதானமே உங்கள் பலம். உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள், இந்த உலகமே உங்கள் வசப்படும். ரகசியம் 8. உடல் நலம் பேணுதல், பிசிக்கல் வெல்பீயிங். ஆரோக்கியமான உடலில்தான் வலிமையான மனம் குடியிருக்கும் என்பது வெறும் பழமொழி அல்ல, அது ஒரு அறிவியல் உண்மை. உங்கள் உடலை நீங்கள் ஒரு போர்க்களத்திற்கு தேவையான வாகனமாக பார்க்க வேண்டும். அந்த வாகனம் பழுதடைந்தால் உங்கள் லட்சிய பயணம் பாதியிலேயே நின்றுவிடும். உளவியல் ரீதியாக பார்த்தால் உங்கள் உடல்நிலையும் மனநிலையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. மைண்ட் பாடி கனெக்ஷன். நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உங்கள் மூளையில் என்டார்பின்ஸ் மற்றும் டோபமைன் போன்ற மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்கின்றன. இது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களை எப்போதும் ஒரு நேர்மறையான மனநிலையில் வைத்திருக்கும். ஒரு வெற்றிகரமான மனிதன் தன் நாளை ஒருபோதும் உடற்பயிற்சி செய்யாமல் தொடங்க மாட்டான். ஏனென்றால் அதிகாலையில் நீங்கள் சிந்தும் வியர்வை உங்கள் சோம்பலை எரிப்பது மட்டுமல்லாமல் அந்த நாள் முழுவதும் நீங்கள் சந்திக்கப் போகும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான மன உறுதியையும் மென்டல் கிரிட்டையும் உங்களுக்கு வழங்குகிறது. உடற்பயிற்சி என்பது வெறும் தசை வளர்ச்சிக்காக அல்ல, அது உங்கள் மூளையின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உங்கள் சிந்திக்கும் திறனை பட்டை தீட்டுவதற்காக. முறையான உணவு என்பது உங்கள் உடலுக்கான எரிபொருள். குப்பையான உணவுகளை உட்கொண்டுவிட்டு ஒரு தரமான வாழ்க்கையை உங்களால் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எதை உண்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். உளவியலில் கட் பிரெயின் ஆக்சிஸ் என்ற ஒரு தத்துவம் உண்டு. அதாவது உங்கள் செரிமான மண்டலம் சரியாக இருந்தால் மட்டுமே உங்கள் மூளை தெளிவாக சிந்திக்கும். சர்க்கரை மற்றும் தேவையற்ற கொழுப்பு நிறைந்த உணவுகள் உங்கள் ஆற்றலை, எனர்ஜி ஒரு நொடியில் உயர்த்திவிட்டு அடுத்த நொடியே உங்களை சோர்வின் அதல பாதாளத்தில் தள்ளிவிடும். இது உங்கள் வேலையில் கவனச்சிதறலை உண்டாக்கும். எனவே உங்கள் உடலுக்கு எது தேவையோ அதை மட்டும் மருந்தாக உண்ணுங்கள். அதேபோல் தூக்கம் என்பது உங்கள் உடலுக்கும் மூளைக்கும் கொடுக்கப்படும் ஒரு ரீசார்ஜ் நேரம். தூக்கத்தை சுருக்கி உழைப்பது என்பது பெட்ரோல் இல்லாத காரை தள்ளி கொண்டு போவதற்கு சமம். நீங்கள் தூங்கும்போதுதான் உங்கள் மூளை அந்த நாள் முழுவதும் கற்ற விஷயங்களை சேமித்து வைக்கிறது. மெமரி கன்சாலிடேஷன். ஒரு நாளைக்கு 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த தூக்கம் என்பது உங்கள் படைப்பாற்றலை, கிரியேட்டிவிட்டியை பல மடங்கு அதிகரிக்கும். ஆற்றல்தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய கரன்சி. யாரிடம் அதிக ஆற்றல் இருக்கிறதோ அவர்களே மற்றவர்களை வழிநடத்துகிறார்கள். நீங்கள் சோர்வாகவும் நோயாளியாகவும் தெரிந்தால் இந்த சமூகம் உங்களை ஒருபோதும் ஒரு தலைவனாக ஏற்காது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் முதலில் உங்கள் தோற்றத்திலும் ஆரோக்கியத்திலும் அந்த கம்பீரம் தெரிய வேண்டும். உங்கள் உடலை புறக்கணிப்பது என்பது உங்கள் எதிர்காலத்தை தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். இன்று எனக்கு நேரமில்லை என்று உடற்பயிற்சியை தள்ளி போடுபவர்கள் நாளை நோய்களுக்காக மருத்துவமனையில் காத்திருக்க அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுதான் உங்கள் வாழ்நாளின் இறுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும். உளவியல் ரீதியாக ஒரு மனிதன் தன் உடலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் போது அவனுக்குள் ஒரு மிகப்பெரிய சுய கௌரவம், செல்ஃப் எஸ்டீம் பிறக்கிறது. என்னால் என் உடலையே கட்டுப்படுத்த முடிகிறது என்றால் இந்த உலகத்தை என்னால் எளிதாக கையாள முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள் உருவாகும். பலவீனமான உடல் ஒருபோதும் பாரமான கனவுகளை சுமக்க முடியாது. எனவே இன்று முதல் ஒரு சபதம் எடுங்கள். என் உடலை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். முறையான உணவு, ஆழ்ந்த தூக்கம், தினசரி உடற்பயிற்சி ஆகிய இந்த 3 தூண்களையும் உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக நிறுவுங்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் வீழ்ச்சியை பார்க்க காத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு இரும்பு மனிதனாக அவர்கள் முன்னால் நிற்கும்போது அவர்கள் மிரண்டு போவார்கள்.
உங்கள் உடல் உங்கள் அடிமையாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் உங்கள் உடலின் இச்சைகளுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. ஆரோக்கியமே அதிகாரம், பலமே வெற்றி. உங்கள் ஆற்றலை உச்சத்திற்கு தள்ளுங்கள், உலகம் உங்கள் காலடியில் வரும். ரகசியம் 9. நேர்மை மற்றும் அறம். இன்டெகிரிட்டி அண்ட் எதிக்ஸ். நேர்மை என்பது மற்றவர்கள் பார்க்கும்போது மட்டும் சரியாக இருப்பதல்ல, எவருமே பார்க்காத இடத்திலும் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருப்பதுதான் உண்மையான அறம். உளவியல் ரீதியாக பார்த்தால் நேர்மையாக வாழும் ஒரு மனிதனின் மூளை எப்போதும் அமைதியான மற்றும் தெளிவான நிலையில் இருக்கும். இதை காக்னிட்டிவ் கன்சிஸ்டன்சி என்பார்கள். அதாவது உங்கள் எண்ணமும் செயலும் ஒன்றாக இருக்கும்போது உங்களுக்குள் எந்த ஒரு உள்மன போராட்டமும் இன்டர்னல் கான்ஃப்ளிக்டும் இருக்காது. தவறான வழியில், குறுக்கு வழியில் அல்லது அடுத்தவனை ஏமாற்றி பெறும் வெற்றி ஒரு சீட்டுக்கட்டு மாளிகை போன்றது. அது பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக தெரிந்தாலும் ஒரு சிறிய காற்று வீசினால் கூட சரிந்துவிடும். உளவியலில் சீட்ஸ் ஹை என்று ஒரு தத்துவம் உண்டு. அதாவது ஏமாற்றி வெற்றி பெறும்போது ஒரு தற்காலிக மகிழ்ச்சி கிடைக்கும், ஆனால் அது மிக விரைவிலேயே கில்ட் எனப்படும் குற்ற உணர்ச்சியாக மாறிவிடும். அந்த குற்ற உணர்ச்சி உங்கள் தன்னம்பிக்கையை, செல்ஃப் எஸ்டீமை உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். ஒரு நேர்மையற்ற மனிதன் எப்போதும் தன் தவறு எப்போது கண்டுபிடிக்கப்படுமோ என்ற பயத்திலேயே வாழ்வான். அந்த பயம் அவனது செயல்திறனை குறைத்து இறுதியில் அவனை வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும். அறம் சார்ந்த உழைப்பு என்பது ஒரு மரத்தின் வேர் போன்றது. வேர் ஆழமாக இருந்தால் மட்டுமே அந்த மரம் புயலிலும் சாயாமல் நிற்கும். உங்கள் உழைப்பில் உண்மை இருக்கும்போது அந்த வெற்றி காலத்தால் அழியாத ஒன்றாக மாறும். சமூக உளவியலில், சோஷியல் சைக்காலஜியில் ட்ரஸ்ட் கேபிட்டல் அல்லது நம்பிக்கை மூலதனம் என்று ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் நேர்மையானவர் என்று இந்த உலகம் நம்பத் தொடங்கிவிட்டால் அது உங்களுக்கு கதவுகளை தானாக திறக்கும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நேர்மையற்ற முறையில் முன்னேறுபவர்கள் சில காலம் ராஜாவாக வலம் வரலாம், ஆனால் அவர்களின் வீழ்ச்சி மிக கோரமாக இருக்கும். அவர்கள் இழந்த மரியாதையை ஒருபோதும் மீண்டும் பெற முடியாது. ஆனால் நேர்மையை கடைபிடிப்பவன் தோற்றாலும் அவனது கௌரவம் எப்போதும் அவனோடு இருக்கும். அந்த கௌரவம்தான் மீண்டும் அவன் எழுந்து நிற்க தேவையான துணிச்சலை தரும். உங்கள் நடையிலும், சொல்லிலும், செயலிலும் அறம் இருக்கட்டும். நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் தலையணைக்கு தெரிந்தால் போதும். அதாவது இரவு தூங்கும்போது உங்கள் மனசாட்சி உங்களை மன்னிக்க வேண்டும். ஒரு மனிதனின் மதிப்பை பணத்தை கொண்டு அளவிட முடியாது, அவனது நேர்மையை கொண்டுதான் அளவிட முடியும். உங்களை ஏமாற்றியவர்கள், துரோகம் செய்தவர்கள் இன்று வசதியாக வாழ்வது போல தெரியலாம், ஆனால் அவர்களின் உள்மனதில் ஒருபோதும் நிம்மதி இருக்காது. நீங்கள் நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கும் 1 ரூபாய் ஏமாற்றி சம்பாதிக்கும் 1000 ரூபாயை விட வலிமையானது. அறம் தவறி நடக்கும்போது உங்கள் மாரல் ஐடென்டிட்டி சிதைகிறது. இது மனிதனை மன அழுத்தத்திற்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் தள்ளும். ஆனால் நேர்மையை கடைபிடிக்கும் போது உங்கள் மூளையில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வலுவடைகிறது. இது உங்கள் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துகிறது. உங்களை மட்டம் தட்டியவர்கள் முன்னால் நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டுமானால் அந்த உயர்வு தூய்மையானதாக இருக்க வேண்டும். கரை படிந்த வெற்றியால் எதையும் சாதிக்க முடியாது. உங்கள் உழைப்பு சுத்தமாக இருக்கட்டும், உங்கள் எண்ணம் உயர்வாக இருக்கட்டும். நேர்மை என்பது ஒரு சுமை அல்ல, அது உங்களை எடையின்றி பறக்க வைக்கும் சிறகு. அறத்தின் பாதையில் நடப்பவனுக்கு இறைவனும் இயற்கையும் துணையாக இருப்பார்கள். இன்று ஒரு சபதமிடுங்கள், எந்த ஒரு சூழலிலும் என் நேர்மையை நான் விற்க மாட்டேன். இந்த உறுதிதான் உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு சரித்திர நாயகனாக மாற்றும். நேர்மையே உன்னத வெற்றி. ரகசியம் 10. சுய ஆய்வு, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். சுய ஆய்வு என்பது உங்கள் ஆன்மாவோடு நீங்கள் நிகழ்த்தும் ஒரு ரகசிய உரையாடல். இந்த உலகத்தை ஆராயும் முன் உங்களை நீங்கள் ஆராய்வதே உண்மையான புத்திசாலித்தனம். உளவியல் ரீதியாக பார்த்தால் சுய ஆய்வு என்பது மெட்டாகாக்னிஷன் எனப்படும் ஒரு உயர்நிலை திறன். அதாவது உங்கள் சொந்த சிந்தனை முறையையே நீங்கள் கவனிப்பது. ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் அமைதியாக அமர்ந்து, இன்று நான் எங்கே இருந்தேன், இன்று நான் என்ன கற்றேன், என் இலக்கை நோக்கி நான் ஒரு அடியாவது எடுத்து வைத்தேனா என்று தன்னை தானே கேள்வி கேட்கும்போது அவனது மூளையில் உள்ள ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் பல மடங்கு வலுவடைகிறது. இது உங்கள் கற்றலை ஆழமாக்குவதோடு அடுத்த நாள் செய்ய வேண்டிய தவறுகளை முன்கூட்டியே தவிர்க்க உதவுகிறது. உங்களை நீங்களே கண்ணாடி முன்னால் நிறுத்தி சரிபார்க்காத வரை உங்கள் குறைகள் உங்களுக்கு தெரியாது. ஒரு வைரத்தை செதுக்க செதுக்கத்தான் அதன் ஒளி கூடும்.
அதுபோலவே சுய ஆய்வு உங்களை ஒரு விலைமதிப்பற்ற மனிதனாக செதுக்கும். உளவியலாளர் ஜான் டூயி கூறுவது போல, நாம் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வதில்லை, அந்த அனுபவங்களை நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம், ரிஃப்ளெக்ட் செய்கிறோம் என்பதிலிருந்துதான் கற்றுக்கொள்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு துரோகமும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லித் தருகின்றன. ஆனால் நீங்கள் சுய ஆய்வு செய்யவில்லை என்றால் அந்த பாடங்கள் வீணாகிவிடும். நீங்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்து அதே வழியில் சிக்கிக் கொள்வீர்கள். இதைத்தான் உளவியலில் பேட்டர்ன் ரெகக்னிஷன் என்பார்கள். சுய ஆய்வு செய்பவன் தன் வாழ்க்கையின் தவறான வடிவங்களை கண்டறிந்து அவற்றை உடைத்து எறிகிறான். ஒவ்வொரு இரவும் உறங்கச் செல்லும் முன் உங்கள் அன்றைய செயல்பாடுகளை ஒரு மூன்றாம் நபர் போல நின்று கவனித்து பாருங்கள். இன்று நான் யாருக்காவது பயந்து ஒதுங்கினேனா? இன்று நான் என் நேரத்தை வீணடித்தேனா? என் கோபத்தை கட்டுப்படுத்தினேனா என்ற கேள்விகள் உங்கள் ஆழ்மானதை தூண்டி உங்களை ஒரு மேம்பட்ட மனிதனாக மாற்றும். சுய ஆய்வு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் தெளிவை வழங்கும். குழப்பமான காட்டில் நடப்பவனுக்கு திசை காட்டி எப்படியோ அப்படிப்பட்டதுதான் இந்த தற்சோதனை. இன்று நான் செய்த இந்த ஒரு நல்ல காரியம் என் எதிர்காலத்தை எப்படி மாற்றும் என்று சிந்திக்கும்போது உங்கள் மூளையில் டோபமைன் சுரந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை தரும். உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் பலவீனத்தை வைத்து உங்களை வீழ்த்த பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பலவீனங்களை நீங்களே கண்டறிந்து திருத்திக் கொள்ளும்போது உங்களை வீழ்த்தும் ஆயுதம் இந்த உலகில் எவனிடமும் இருக்காது. நீங்கள் எங்கே சறுக்குகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்தால் மட்டுமே அந்த சறுக்கலிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும். அடுத்த கட்டத்திற்கு செல்ல இதுவே குறுக்கு வழி. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். சுய ஆய்வு என்பது உங்கள் தவறுகளை எண்ணி வருண்டுவதற்காக அல்ல, மாறாக உங்கள் வெற்றியை திட்டமிடுவதற்காக. நேற்றைய நான் இன்றைய எனக்கு ஒரு ஆசிரியராக இருந்தேனா என்ற கேள்விதான் உங்களை ஒரு வெற்றியாளராக தக்க வைக்கும். உங்கள் நாட்குறிப்பில் ஜர்னலிங், உங்கள் எண்ணங்களை எழுதி வைப்பது ஒரு சிறந்த உளவியல் சிகிச்சை, தெரபியூட்டிக் எஃபெக்ட். அது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்கள் இலக்கை நோக்கி உங்களை கூர்மையாக பயணிக்க வைக்கும். இன்று ஒரு முடிவெடுங்கள். இனி என் நாட்களை நான் குருட்டுத்தனமாக கடக்க மாட்டேன். ஒவ்வொரு வினாடியையும் விழிப்புணர்வோடு கவனிப்பேன். உங்களை நீங்கள் அறிந்தால் உலகத்தை நீங்கள் ஆளலாம். சுய ஆய்வே சிகரத்தின் திறவுகோல். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த 10 ரகசிய விதிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கையை செதுக்கப் போகும் ஒளி. இத்தனை காலமும் நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போதும். இனி உங்களுக்காக வாழத் தொடங்குங்கள். உங்களை ஒரு கருவேப்பிலை போல தூக்கி எறிந்தவர்களுக்கு முன்னால் நீங்கள் ஒரு ஆலமரமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்க வேண்டும். இவன் அவ்வளவுதான் என்று ஏளனம் செய்தவர்கள் ஒரு நாள் உங்களை பார்ப்பதற்கு காத்து கிடக்க வேண்டும். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உங்கள் கண்ணீர் வீணாக போகவில்லை, அது உங்கள் வெற்றிக்கான எரிபொருளாக மாறட்டும். இன்று இந்த வீடியோவை முடிக்கும்போது பழைய நீங்கள் இறந்துவிட வேண்டும். ஒரு புதிய துணிச்சலான, எதற்கும் கலங்காத ஒரு சிங்கம் உங்களுக்குள் பிறக்க வேண்டும். உங்களை ஏமாற்றிய துரோகிகளை நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பியுங்கள். உலகம் உங்களை மதிக்க வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பயணம் கடினமாக இருக்கலாம், ஆனால் அதன் முடிவு மிகவும் இனிமையாக இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு வெற்றியாளனாக பிறக்கவில்லை, ஆனால் ஒரு வெற்றியாளனாக மாறுவதற்கான எல்லா தகுதிகளும் உங்களிடம் உள்ளன. இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த பாம்பு கதை உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கடிக்காவிட்டாலும் சீர வேண்டிய இடத்தில் சீறித்தான் ஆக வேண்டும். உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்க இந்த 10 விதிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று தோன்றினால் இப்போதே மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக்கும் நானும் ஒரு வெற்றியாளன்தான் என்று நீங்கள் உறக்கச் சொல்லும் சத்தமாக எனக்கு கேட்கும். உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ யாராவது இதுபோல துரோகங்களால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து ஒரு புதிய நம்பிக்கையை கொடுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஒவ்வொன்றையும் படிக்க காத்திருக்கிறேன். இனி உங்கள் காலம் ஆரம்பம். பயத்தை விடுங்கள், சிகரத்தை தொடுங்கள்.